வீடு கட்ட 4 லட்சம் யார் யாருக்கு கிடைக்கும்? யார் யார் இதுக்கு பயனாளி? இதுக்கு நீங்கள் முதல்ல கட்டுமான கார்டு இருக்கணும். கட்டுமானத்தில் அடங்கும். அந்த தொழில் சம்பந்தமானவங்களுக்கு மட்டும்தான் இதில் உண்டு. அதாவது லேபரு, செங்கல் அடுக்கிறவங்க, மண் கலக்கிறவங்க, கல் உடைக்கிறவங்க, கொத்தனார், பெயிண்ட்ரு, ப்ளம்பிங்கு, எலக்ட்ரிஷியனு, இந்த மாதிரி சில ஒரு 56 வகையான வேலைகள் இருக்குது. இந்த பணி செய்கிறவங்களுக்கு மட்டும் இந்த வீடு வாங்கிறதுக்கு தகுதியானவர்களாக இருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கிற கார்டுக்கு இது வாங்கலாம். இன்னொன்று என்னென்னா, இவங்களே கூட கார்டு வச்சுன்னு இந்த பணி செய்கிறவங்களா இருந்தாலும் கூட இவங்க இதுக்கு முன்னாடி கலைஞர் வீடோ, இல்லை பசுமை வீடோ, இல்லை மோடி திட்டத்தில் வீடோ, பிரதமர் குடிசை மாற்று வாரியம் மூலமாக வாங்கப்பட்ட வீடோ வாங்கி இவங்க பயனடைஞ்சுன்னு இருந்தால், அப்படி இருக்கிறவங்க இதை வாங்க முடியாது. அப்படி இருக்கவங்க இது வாங்கிறதுக்கு முயற்சிக்காதீங்க. ஏன்னா இது கிடைக்காது. அப்படி வாங்காமல் நீங்கள் இருந்து உங்களுக்கு இடம் இருக்குது, எங்களுக்கு ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட், ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட், 350 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குன்னா நீங்கள் வீடு கட்ட தகுதியானவங்க. நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு என்னென்ன வேணும்னா, உங்களுடைய பட்டா, பத்திரம், வரைபடம், அந்த வீடு எப்படி நீங்கள் கட்டுறீங்கன்றதுக்கான வரைபடம், உங்கள் வருமான சான்று, கட்டுமான கார்டு, ஆதார், பேங்க் புக்கு, ரேஷன் கார்டு, ஃபோட்டோ, இது எல்லாம் நார்மலாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது இருந்தால் இது எல்லாமே இருந்தால் நீங்கள் தகுதியானவங்க தான். சப்போஸ் எனக்கு எதுவுமே இல்லைங்க, இடமும் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு இதுவரையும் நான் வாடகை வீட்டில் இருக்கேன், எனக்கு வீட்டுக்கும் எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் இருக்கிறவங்களுக்கு என்ன இது எலிஜிபிள்னால், நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்பு, அதாவது எனக்கு வீடே இல்லை, இடமும் இல்லை, நான் இருக்கிறதுக்கு இடமே இல்லை, நான் இதுவரையுமே வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துருக்குறேன், எனக்குன்னு சொந்தமாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த அடுக்குமாடி குடியிருப்புன்னு அதுவளை தராங்க உங்களுக்கு. அது கட்டி வச்சு வீடே உங்களுக்கு உங்கள் பேரில் கவர்மெண்ட் தருது. அது இந்த லேபர் கார்டு இருக்கிறவங்களுக்கு இதை பயனடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வீடு சம்மந்தமான இது எல்லாமே இந்த கட்டுமான கார்டு இருக்கிறவங்க பயனடைஞ்சிக்கலாம். நீங்கள் அதுக்குள்ளே அடங்குறீங்கன்னா நீங்களும் கூட இந்த கார்டு போட்டுக்கோங்க. போய் கட்டுமான கார்டை போடுங்க. கட்டுமான கார்டு போட்ட பிறகு நீங்கள் இதில் உள்ள பயனெல்லாம் என்னென்னவோ வாங்கிக்கலாம். நீங்கள் கட்டுமான கார்டே இல்லாமல் நான் பயனடையணுன்னா முடியாது. கார்டு போடுங்க. கார்டு போட்ட பிறகு பயனடைங்க. இந்த கார்டு நீங்கள் தகுதியான ஒரு ஆஃபீஸில் போய் நீங்கள் போடுங்க. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா போய் விசாரிங்க, கேளுங்க. கேட்டால் மட்டும்தான் தெரியும். நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கின்னு எதுக்கும் தெரிஞ்சுன்னு நம்ம வர்றதில்ல, எல்லாம் புதுசாக தெரிஞ்சுக்கிறது தான். நீங்கள் போய் விசாரித்து தெரிஞ்சு போடுங்க.